கடகம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நாம ஜனவரி 2024 வருடத்தினுடைய முதல் மாதமாக இருக்கிறது. இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு மாத கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்குது அப்படிங்கறத தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. கடகம் ராசியினுடைய 4ஆம் பாவகம் பற்றி பார்க்கும் பொழுது 4ஆம் வீடு உங்களுக்கு துலாம் வீடாக வரும், சுக்கிரனினுடைய வீடு. அப்ப உங்களோட தாய் மீது, நீங்க கடகம் ராசினாலே தாய் மீது கொஞ்சம் பாசம் அதிகம்தான். உங்களுடைய தாயும் கூட ஒரு அழகும் அன்பும் நிறைந்த ஒரு தாயாகத்தான் இருப்பாங்க. உங்களுக்குள்ள பெரிய அளவுல கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்காதுங்க. அதே போல நீங்க ஒரு சொந்தமா தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க. அதே போல உங்களுக்கு உங்களுடைய குணத்தை கூட இந்த 4ஆம் பாவகத்தை வெற்றி அறிஞ்சலாம். கடகம் ராசிக்கு என்ன ஒரு குணம் இருக்குன்னா, ஒரு சொசைட்டில ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோடு ஒரு கௌரவத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு துடிப்பு இளம் வயதிலேயே இருக்கும். அப்ப அதற்காகவே நீங்கள் பாடுபடக்கூடியவர்களாகவே இருப்பீங்க. அப்ப அந்த நீங்க நினைத்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, லக்ஸுரி லைஃப் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். ஆனா அந்த லக்ஸுரி லைஃபாக ஆசைப்படுவீங்களே தவிர ரொம்பவும் செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையாதுங்க. அதே போல நீங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நிறைய மனக்குறைகள் உங்களுக்கு தெரிந்தாலும் கூட எந்த நிலையிலுமே அவங்கள விட்டு கொடுக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் அவங்களோடு அனுசரித்து செல்லக்கூடியவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. கடகம் ராசிக்கு இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா சூரியன், உங்களுடைய குடும்பக்காரகன் சூரியனை பார்க்கும் பொழுது அவர் 6ஆம் பாவகத்துல இருப்பாரு. மாத தொடக்கத்துல 15ஆம் தேதி, அதாவது மகர சங்கராந்தி பொங்கல் அன்று தை பிறக்கும் பொழுது அவர் 7ஆம் பாவகத்துக்கு போயிருந்தாரு. அதாவது சூரிய பகவான் 6-7. அதே போல சுக்கிரன் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 5ஆம் பாவகத்துல, அதன் பிறகு 6ஆம் பாவகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. செவ்வாய் 6ல தான் இருக்கிறாரு, புதனும் 6ல தான். அப்ப இவங்க எல்லாம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுப்பாங்கன்னா, செவ்வாய் 6ல இருக்கிறது ஒரு வகையில நல்லது. பாவக்கிரகமாக இருப்பதனால செவ்வாய் 6ஆம் பாவகம் என்பது அவருக்கு ஒரு நல்ல இடம் தான். அதே நேரத்துல உங்களுக்கு புதனும் அங்கதான் இருக்கிறாரு. அப்ப இந்த மாத தொடக்கம் என்பது எப்படி இருக்குன்னா, பொருளாதார ரீதியாக குடும்பம் ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் விரயங்கள் தெரியும் மாத தொடக்கத்துல. அப்ப விரயங்கள் எந்த ரூபத்தில எல்லாம் இருக்குதோ அப்படின்னா, உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விரயங்கள் தான். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைக்காக ஒரு சிலருக்கு ஒரு மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று இருக்காது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். செலவுகள் இருக்குது மொத்தத்துல அந்த மாத தொடக்கத்துல. தனக்காரகன் 6ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால ஒரு சிலர் கடன், ஏற்கனவே ஒரு பேங்க்ல ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை ரீபே பண்ணவும் முடியும். ஒரு கடனை வாங்குறது, கடனை திருப்பி கொடுப்பது போன்ற விஷயங்களும் இந்த மாத முற்பகுதியில உங்களுக்கு நடக்கலாம். அப்ப வருடம் தொடங்குது, புது வருடம் தொடங்குது, கொஞ்சம் கையில இருக்கிற பணத்தை போட்டு நம்ம கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த மாதிரி ஒரு தன்மையும் இருக்குது. அதே போல உங்களுக்கு குடும்பக்காரகன் 7ஆம் பாவகத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி தை பிறக்கும் பொழுது. பரவாயில்ல, தை பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவு வழி பிறக்கிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு ஒரு முடிவுக்கு வரும். குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் மாறும் 15ஆம் தேதிக்கு பிறகு. அப்ப படிப்படியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இந்த மாதத்துல. அது கடகம் ராசிக்கு ஒரு நல்ல விஷயம். இது நான் சொல்றது எல்லாம் மாத கிரகங்களினுடைய அடிப்படையில வச்சுதான். அப்ப சுக்கிரன் அதன் பிறகு 6ஆம் பாவகத்துக்கு வர்றாரு. அப்ப உங்களுக்கு 5ஆம் முதல் பகுதி இந்த மாதம் முழுக்கவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த, பிள்ளைகள்னு நான் ஏன் சொல்றேன்னா 5ஆம் பாவகம் சம்பந்தப்படுது இந்த மாதத்துல. 5, 6, 7ஆம் பாவகங்கள் தான் இந்த மாதத்துல ஒரு ஆக்கிரமம் செய்யக்கூடிய ஒரு இடங்கள். அப்ப இந்த மாதத்துல அந்த 5ஆம் பாவகம் சம்பந்தப்படுறதுனால உங்களை பொறுத்தவரை, ஏன்னா 5ஆம் பாவத்துல சனி பார்வை வேற விழுந்துகிட்டு இருக்கும் அட்டமத்துல இருந்து. அப்ப பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல தான் நிறைய பேருக்கு ஒரு மனக்குறைகள் இருந்துட்டே இருக்கும். பிள்ளைகளை பற்றிய ஒரு கவலை, எல்லோருக்குமே பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலம் வருது அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அந்த டைம்ல தான் பிள்ளைகள் நமக்கு ரொம்பவும் ட்ரபிள் கொடுப்பாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல கடகம்
கடகம் ராசிக்காரங்க அதெல்லாம் எப்படி கடந்து வர போறீங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நீங்க வந்து மாத தொடக்கத்துல கொஞ்சம் பிள்ளைகள்னால சின்ன சின்ன செலவுகள் பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட அவங்க வந்து பெருசா வந்து உங்களை வந்து மதிக்காம போறது, உங்கள் பேச்சை கேட்காம போறது, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்காது. உங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. அப்ப அது வந்து உங்களை பொறுத்தவரை ஓகே. உங்களுக்கு வந்து அந்த பிள்ளைகளை பற்றி ஒரு மற்ற பிள்ளைகளோட நீங்க கம்பேர் பண்ணி உங்க பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் எவ்வளவோ டு பெட்டர் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த மாதத்திலையும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து இந்த கால ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில இடங்கள்ல நீங்க நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க வந்து ஒரு 30s 40s இருக்கீங்கன்னா நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும். அப்ப வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். அதே போல காதல்ல இருக்கீங்க, ரிலேஷன்ல இருக்கீங்க, ஒரு கணவன் ஒரு திருமணத்திற்கு வந்து ஒரு காத்திருக்கீங்க, வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப தை பிறந்துட்டுனாலே எல்லாருக்குமே ஒரு வேகம் வந்துடும். தை பிறந்தாச்சு, நம்ம மலமலன்னு ஒரு வரன் பார்க்கணும், முடிச்சிடணும், இந்த வருடத்திலேயாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த திருமணம் ஆகாத இளம் பருவத்தினருக்கு கண்டிப்பாக இருக்கும். அவங்களை பெற்ற பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இந்த வருடமாவது திருமணத்தை நடத்தி பார்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கும் இருக்கும் இல்லைங்களா? அப்ப வந்து இந்த தை மாதம் பிறக்கும் பொழுது அந்த ஆசை வந்து எல்லோருக்கும் வருது. அப்ப வந்து இந்த தை மாதத்துல நீங்க வந்து தொடங்கலாமா அப்படின்னா கொஞ்சம் நீங்க வந்து பொறுமையா இருக்கலாம் அப்படிங்கறதா என்னுடைய பாயிண்ட். ஏன்னா சுக்கிரன் வந்து 6ஆம் பாவகத்துக்கு வந்துருவாரு 18ஆம் தேதிக்கு பிறகு. அப்ப 6ஆம் பாவகம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த திருமண முயற்சியில ஈடுபட்டீங்கன்னா அதுல வந்து முதல்ல எடுத்தடுப்பிலே தடை தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப வந்து நீங்க வந்து வருடத்தின் தொடக்கமா இருக்குது பாத்தீங்களா? அப்ப வந்து நீங்க கொஞ்சம் நிதானமாக ஒரு ஸ்டெப் எடுத்து போறது நல்லது. நிதானமா போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும். இது வந்து இந்த டைம்ல வந்து இதை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டும். அதே போல கணவன் மனைவி உறவு எல்லாம் இந்த மாதத்துல பெருசா ஒரு மாற்றங்கள் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருக்காங்க. உங்களுடைய பர்த் சார்ட் படி தான் அது இருக்கும். அதை வந்து இந்த டைம்ல அவங்க வந்து பெருசா அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு சேஞ்ச் இந்த மாதத்துல இல்லை. அப்ப வந்து நீங்க வந்து எப்பவும் போல நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருந்துக்கோங்க. பிரச்சனை வராத மாதிரி இருந்துக்கோங்க. அது மட்டும் நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து அட்டமத்துல சனி அப்படின்னு வந்துட்டாலே கடகம் ராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துல மன ரீதியாக அடி வாங்குவீங்கன்னா அந்த வாழ்க்கை துணை விஷயத்துலதான். அப்ப வந்து அது எல்லோருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக கடகம் ராசிக்கு அது வந்து இருக்குங்க. அப்ப நீங்க இந்த காலகட்டத்தை ஓரளவு கடந்து வரத்தான் செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு பாதி கிணறு தாண்டி வந்துட்டீங்க, மீதி கிணறும் தாண்டி வந்துருங்க. அது வரைக்கும் பொறுமையா இருங்க கடகம் ராசி நண்பர்கள். அதே போல இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து ஒரு மோசமான ஒரு அமைப்புல இருந்தாலும் கூட ராகு கேது குரு இந்த 3 வருட கிரகங்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குது. அது வந்து கடகம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகத்தான் நான் பாக்குறேன். அப்ப வந்து உங்களுக்கு இந்த மாத கிரகங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு ரிசல்ட்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வருட கிரகங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும். குரு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாரு கண்டிப்பாக. தடைகளை வந்து பெரிய அளவுல தடைகள் இருக்கவே இருக்காது. இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே அதை வந்து நீங்க மனதார உணர முடியும். பெரிய அளவுல தடைகள் இல்லை. இதுவரைக்கும் உங்களுக்கு யார் வந்து ரொம்பவும் ஒரு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தாங்களோ அது வந்து உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடமாக இருக்கலாம், தொழில் செய்யும் இடமாக இருக்கலாம். எந்த இடமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையை கொடுத்த ஒரு நபர் வந்து இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. அதுதான் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் வந்து உணரக்கூடிய ஒரு அமைப்பு கடகம் ராசிக்கு. ஏன்னா தடைகளை இதுவரைக்கும் உங்களுக்கு மண்டையில குடைச்சலை கொடுத்து கொண்டிருந்த நிலையெல்லாம் இந்த மாதத்திலிருந்து இல்லை. அது வந்து ஒரு நல்ல விஷயம் கடகம் ராசிக்கு. அப்ப வந்து உங்களுடைய முயற்சிகள் வந்து ஒரு நல்ல ஒரு தீவிரமாகும். உங்களுடைய முயற்சியில வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தடைக்கல்லாக இருந்ததோ அந்த தடைக்கல் வந்து இப்படி விலகுகிறது. இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து கடகம் ராசி நண்பர்கள் உணர போறீங்க. அப்ப வந்து அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த வருடத்தினுடைய துவக்கமாக இருக்கிறது. அதே போல உங்களுக்கு வந்து குறிப்பாக கடன்ல வந்து தொழில வந்து பெருசா
புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதாவது வேலை உத்தியோகத்துல இருக்கீங்க, அப்ப வந்து உங்களுக்கு வந்து மனசுல பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த அஷ்டமதி சனி காலகட்டத்துல சனி வந்து உங்களை அப்படியே பயத்திலேயே வச்சிருப்பாரு. வேலையில வந்து ஒரு பிரச்சனை வருது, நம்ம வேலை போயிருமோ, அப்ப வேற வேலை நம்ம தேடணுமோ, இந்த வேலையை நம்ம குயிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் குழப்பங்கள்லாம் நிறையவே வரும். சனி வந்து கொடுப்பாரு. அப்ப வந்து நீங்க வந்து எந்த ஒரு நிலையிலையுமே வந்து யோசிக்காம முடிவெடுக்க கூடாது. ஒரு வேலைக்கு விட்டுட்டு குயிட் பண்ண போறீங்க அப்படின்னா கூட இந்த டைம்ல வேண்டாம், இந்த மாதம் குறிப்பாக வேண்டாம். அப்ப வந்து எதுலையுமே ஒரு பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அல்லாது நீங்க வந்து ஒரு வேலை இதை விட ஒரு பெட்டர் ஜாப் வந்து தேடிட்டு அந்த இன்டர்வியூலாம் நல்ல விதமா அட்டன் பண்ணி அந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு இந்த ஜாப்பை விடலாமா அப்படிங்கறத பற்றி நீங்க யோசிக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த மாதம் புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஏன்னா 6ஆம் பாவகம் சம்பந்தப்படுகிறது. எதிலையுமே ஒரு எதிர்ப்புகள் இருக்கும், எதிரிகளினுடைய கை வந்து சற்று ஓங்கியே இருக்கும். அப்படிங்கிறதுனால எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல வந்து பார்த்து பவ்யமாக கடந்து வர வேண்டும். அதுல வந்து நீங்க கவனமா இருக்கணும், 6ஆம் பாவகமாக இருப்பதனால. அடுத்த வந்து என்னதுன்னா, நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய ஆரோக்கியம், நீங்க வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க கவனமா இருக்கணும். இல்லைன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், பிள்ளைக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வருது உடம்புல அப்படின்னா அதற்காக சின்ன மருத்துவ செலவு, குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய ஹெல்த்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள், வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ பிரச்சனைகள் வரும். அப்ப அதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த மாதத்துல வந்து கடந்து வரணும். பெருசா எதுவும் இல்லை, அது வந்து உங்களை பொறுத்தவரை நல்ல விஷயம். கடகம் ராசிக்கு வந்து இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மாணவ மணிகளை பொறுத்தவரை படிக்கும் பொழுது மாணவ மணிகள் வந்து அந்த எதிர்ப்புகள், அதாவது நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். நண்பர்கள் வந்து கூடவே இருப்பாங்க, கூடவே இருந்துட்டு உங்களை வந்து ஒரு கெட்ட வழியில திசை திருப்புவாங்க. அப்ப வந்து மாணவ மணிகள் என்ன பண்ணணும்னா, அவங்க நண்பர்கள் சொல்லக்கூடிய எல்லா விதமான அறிவுரையும் காதுல போட்டுக்க கூடாது. உங்களுடைய வீட்டுல உங்களுடைய வெல்ஃபிஷர், உங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அதை மட்டும் நீங்க வந்து கேட்டீங்கன்னா நல்லது. கடகம் ராசி ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும் இந்த மாதத்துல. அதாவது என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம எந்த காலேஜுக்கு போலாம், இல்ல நெக்ஸ்ட் காலேஜ் படிப்பை முடிச்சாச்சு, நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்களாகவே எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க கூடாது. உங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்கணும். அதுல வந்து உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு சம்மதம் இல்லாவிட்டால் கூட இப்போதைக்கு நீங்க இதை கேட்டுக்கிட்டீங்கன்னா பின்னால நீங்க வந்து நினைச்சு பார்ப்பீங்க, ஓகே நம்ம வந்து அந்த நேரத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கல, நம்ம பேரண்ட்ஸ் சொன்ன முடிவு கரெக்டா இருக்குது அப்படின்னு நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்ப வந்து இந்த மாதத்துல புதுசா ஒரு முடிவு எடுக்கணும், உங்களுடைய ஃபியூச்சர் பற்றி ஒரு பிளான் எடுக்கணும் அப்படின்னா நீங்களாகவே எடுக்க வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வரக்கூடிய ஒரு பாயிண்ட், சரிங்களா? அந்த இடத்துல மட்டும் மாணவ மணிகள் கவனமா இருந்துக்கோங்க. சூரியன் வந்து தைக்கு பிறகு, அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல பாவகத்துக்கு போறதுனால ஓரளவு கல்வியில கவனம், போக்கஸ் எல்லாமே நன்றாகவே இருக்கும். ஒரு பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த மாதத்துல. கொஞ்சம் பயணங்கள், அதாவது ஒரு வெளி மாநிலத்துக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறது, அந்த மாதிரியான ஒரு முயற்சியில இந்த மாதத்துல இறங்குவீங்க. அந்த முயற்சியில தான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, பேரண்ட்ஸ் உடைய முடிவை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதத்துல பெருசா நீங்களாகவே முடிவெடுக்க வேண்டாம். அதே போல பெண்கள், கடகம் ராசி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, அப்படியே உங்களுக்கு வந்து மனசுல வந்து ஒரு சிலருக்கு வந்து பெண்களுக்கு வந்து வேலை பளு அதிகமாக இருக்கும். எல்லா வேலையும் நீங்க தான் செய்யற மாதிரி இருக்கும். குடும்பத்துல எல்லோருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுது இந்த மாதத்துல. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுது அப்படிங்கும்போது டென்ஷனும் கூடுது. அப்ப பெண்மணிகள் வந்து என்ன பண்ணனா, இறை வழிபாடு செய்யலாம். ஓவரா ரியாக்ட் பண்ண வேண்டாம், கோவப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமாக எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்க. குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகமா கவனம் எடுத்துக்கோங்க. வாழ்க்கை துணை விஷயத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்ப வரும். அதையும் வந்து நீங்க வந்து நல்ல விதமாக பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாவற்றையுமே கடந்து வந்து விடலாங்க. இந்த டைம்ல வந்து ஓவராலா இந்த மாதம் வந்து ஜனவரி மாதம் வருடத்தினுடைய துவக்கம் கடகம் ராசிக்கு எப்படி இருக்குன்னா, வேலையில நீங்கள் வந்து குடும்பத்திலையும் சரி, உத்தியோகம், வேலை, எல்லா இடங்கள்லயுமே கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகத்தான் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குது, எல்லா வேலையுமே நம்ம தான் எடுத்து செய்யறோமோ அப்படின்னு இந்த வேலை செய்யற இடத்துல கூட நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப வந்து வேலை அப்படி இருந்தாலும் கூட நீங்க வந்து உங்களால முடிந்த வேலையை செய்யுங்க, அவங்ககிட்ட போய் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க வேண்டாம். அதே போல இந்த வருடத்துல
தொழில் உத்தியோகத்துல பொருளாதார ரீதியாக எல்லாம் பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் தெரிந்தாலும் அதன் பிறகு எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் தெரியவில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து 10ல வந்து குரு இருக்கிறதுனால தொழில்ல வந்து ஓரளவு ஒரு நல்ல ஒரு நீங்க நினைத்த மாதிரி உங்களால பிளான் பண்ண முடியும். உங்களுடைய உத்தியோகத்துல தொழில்ல வளர்ச்சியில உங்க கீழே வேலை செய்யறவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அதுல எல்லாம் உங்களுடைய ஒரு திறமை நன்றாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால தொழில்ல பெருசா நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாத தொடக்கத்துல இந்த மாதத்துல வந்து ஒரு ஒரு பெரிய அளவுல தடைகள் இல்லை அப்படின்னா கூட நிறைய இடங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸும் தேவை. உடல் நலத்துல அவேர்னஸ் தேவை. அதே போல எமோஷனல் சைட்ல எந்த இடங்கள்லையும் ஒரு ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து நல்ல விதமாக கடந்து வந்து விடலாங்க. வருட கிரகத்துல வந்து உங்களுக்கு ராகு கேது குரு வந்து ஓரளவு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனால பெருசா கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அப்படிங்கிறதுனால ஒரு மனதுல வந்து ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். கடகம் ராசிக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துல வந்து நீங்க வந்து ஒரு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மன குழப்பம் அவ்வப்பொழுது வந்தாலும் கூட இந்த குழப்பம் கூட நல்லதுதான். குழப்பம் வந்தாதான் ஒரு கலகம் பிறந்தால்தான் நியாயம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குழம்பும் போதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அப்போ தெளிவான ஒரு மனநிலை வந்து இந்த மாதம் எண்டுல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. எல்லா விஷயங்களிலுமே கடவுளினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. அதுல வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கடகம் ராசிக்காரங்க இந்த மாதத்தினுடைய அதாவது வருடத்தினுடைய முதல் மாதம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு தடைகள் இல்லாத ஒரு வளர்ச்சி பாதையில நீங்க செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான். கடவுளை வழிபாடு செய்யுங்க, அனைத்திலுமே வெற்றி உண்டாகுங்க. எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.